வெண்முரசு. காண்டீபம் 72. பகுதி 6. மாநகர் 4. வாசிப்பது சந்தீப். அர்ஜுனனை எதிர்கொண்ட சிற்றமைச்சர்கள் சுஷமரும் சுரேசரும் தலைவணங்கி முகமன் கூறினர். சுஷமர், இந்திரபுரிக்கு இந்திரமைந்தரின் வரவு நல்வரவாகட்டும் என்றார். சுரேசர், ஒவ்வொரு முறையும் பிறிதொருவராக மீண்டு வருகிறீர்கள். இம்முறை ஒரு சிற்பியைப் போல் தோன்றுகிறீர்கள் என்றார். அர்ஜுனன் நகைத்து, ஆம், கலிங்கத்திற்கு சென்றிருந்தேனல்லா என்றான். அஞ்ச வேண்டாம், சில மாதங்கள் இங்கிருந்தால் மீண்டும் வெறும் பாண்டவனாக மாறிவிடுவேன். தங்கள் அறிவு எங்களுக்கு பகிரப்படுகிறது. சுமை அழிந்து கிளை மேலெழுவது போல் இயல்பாகிறீர்கள் என்றார் சுஷமர். அர்ஜுனன் நகைத்தபடி இடைநாழியில் நடக்க இருவரும் தொடர்ந்து வந்தனர். மரங்களிடையே காட்டில் விழுந்த ஒளிக்குழாய் போல வெண்ணிற உருளைத் தூண்கள் எழுந்து மிக உயரத்தில் மலர்ந்த தாமரைகள் போன்ற உத்தர சட்டத்தையும் அதற்கு மேல் கவிழ்ந்த மலர்க்குவை போன்ற மாடத்தையும் தாங்கி நின்றன. மேலிருந்து தொங்கிய வடங்களில் கட்டப்பட்ட மூங்கில் கூடைகளில் அமர்ந்தபடி பணியாட்கள் அங்கு சுண்ணத்தைப் பூசிக் கொண்டிருந்தனர். சுண்ணத்தொளிகள் மேலிருந்து முத்துக்கள் போல உதிர்ந்து தரையில் விழுந்து சிதறிப் பரவின. அர்ஜுனன், சுண்ணமணம் இன்றி இவ்வரண்மனை ஒருபோதும் இருந்ததில்லை என்றான். பணிகள் இன்னும் சில நாட்களில் முடிவடையும் என்றார் சுஷமர். 5 ஆண்டுகளாக இதைத்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றபடி அர்ஜுனன் நடந்தான். தாங்கள் இளைப்பாரி அவைக்கு வரலாம் என்றார் சுஷமர். இன்று மாலை பேரரசி அவை கூட்டியிருக்கிறார்கள். காலையில் அரசரின் அவை முடிந்தது என்றார் சுரேசர். அர்ஜுனன், இப்போது எங்கிருக்கிறார்கள் என்று அவர்களை பாராமல் கேட்டான். 5வது இளவரசரின் அரண்மனையில் என்றார் சுஷமர். 5வது மைந்தனை கருவுற்றிருப்பதாக சொன்னார்கள். அர்ஜுனன் ஒன்றும் சொல்லாமல் நடந்தான். சுரேசர், யாதவ அரசி காலை ஆலயங்களுக்கு சென்றுவிட்டு சற்று முன்னர்தான் அரண்மனைக்கு மீண்டார் என்றார். அன்னை என்றான் அர்ஜுனன். யாதவப் பேரரசி காலையில் நகர் கட்டுமான பணிகளை பார்வையிட மஞ்சளில் ஒரு முறை சுற்றி வருவார். வெயில் வெம்மை கொண்டதும் திரும்பி வந்து நீராடிவிட்டு ஓய்வெடுப்பார். உச்சிப் பொழுது உணவுக்காக விழித்தெழுவார் என்றார். அர்ஜுனன், விழித்தெழுந்ததும் என் வருகையை சொல்லுங்கள். நான் முகம் காட்ட வேண்டும் என்றான். இப்போது எந்த அரண்மனைக்கு என்றார் சுரேசர். எனது தனி அரண்மனைக்கு என்று சொன்னபின் அர்ஜுனன் நின்ற இடையில் கை வைத்து அரண்மனையின் வலப்பக்கத்து பெரிய அவைக்கூடத்தை பார்த்தான். 1000 தூண்கள் கொண்டது என்று புகழ் பெற்றிருந்த அந்த பேரவைக்கூடம் நீள்வட்ட வடிவில் அமைந்திருந்தது. அவையை வளைத்திருந்த சுதையாலான பெருந்தூண்களுக்கு மேல் செங்கற்களை அடுக்கி மையத்தில் கவிழ்ந்த தாமரை மலர் போன்ற போதிகையில் இணைக்கப்பட்ட பெருமுகடு இளஞ்செந்நிற வண்ணத்தில் மாபெரும் மலர் போல் இருந்தது. அதன் மையத்திலிருந்து வெண்கலச் சங்கிலியில் 1000 அகல்கள் கொண்ட மலர்கொத்து விளக்கு தொங்கியது. கூடத்தில் அரைவட்ட அலைவளையங்கள் போல கொடிகளும் குலத்தலைவர்களும் அமர்வதற்கான மரத்தால் ஆன இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் காப்பிரி நாட்டு குருதிச் செந்நிற தோலுறைகளால் மூடப்பட்டிருந்தன. வலப்பக்கம் வேதியர் அமர்வதற்கான பீடங்கள் சந்தனத்தால் அமைக்கப்பட்டு வெண்பட்டு உரையிடப்பட்டிருந்தன. இடப்பக்கம் அரச குடிப்பெண்கள் அமர்வதற்கான பீடங்கள் வெண்கலத்தால் அமைக்கப்பட்டு செம்பட்டு உரையிடப்பட்டிருந்தன. பெண்கள் நிறைக்கு அருகே அணிச்செடியருக்கான மேடையும் வைதிகருக்கு அருகே இசைச்சூதருக்கான மேடையும் அமைந்திருந்தன. நேரெதிரே அரசரும் அரசியும் அமர்வதற்கான அரியணை மேடை. அர்ஜுனன் புன்னகைத்து திரும்பி சுஷமரை பார்த்து, எப்போதும் அரசி அங்கிருப்பது போன்ற விழிமயக்கு ஏற்படுகிறது என்றான். சுஷமர், ஒரு நாள் கூட அதில் அவர் அமராது இருந்ததில்லை என்றார். அர்ஜுனன் இடையில் கை வைத்து நின்று அந்த அரியணையை பார்த்தான். மரத்தில் செதுக்கப்பட்டு பொன்னுரையிடப்பட்ட 2 சிம்மச்சிலைகள் குருதித் துளி என ஒளிவிட்ட செவ்வேரங்களை விழிகளாக்கி திறந்த வாயுடன் வலது முன் காலை கூரிகர்களுடன் தூக்கி முன்னால் வைத்து நின்றிருந்தன. அவற்றின் பற்கள் அனைத்தும் வெண்ணிற வைரங்களாலும் உகிர் முனைகள் இளநீல வைரங்களாலும் அணி செய்யப்பட்டிருந்தன. அரியணையின் தலைக்கு பின்பக்கம் 12 வளைவுகளாக எழுந்த பிரபாவலயத்தில் இளஞ்செந்நிற வைரங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. படிப்படியாக செம்மை அடர்ந்து நுனியில் அவை செந்தழல் நிற வைரங்களாக மாறின.
அங்கு நின்று பார்த்தபோது அவ்வரியணை திரையசையும் 108 பெருஞ்சாளரங்களில் இருந்து வந்த ஒளியை எதிரொலித்து துருத்திக் காற்று படும் உலைத்தீ என கொழுந்துவிட்டெரிந்து கொண்டிருந்தது. பிரபாவலயம் பார்வைக்கு அச்சமூட்டுகிறது என்றான் அர்ஜுனன். எப்போது இது அமைக்கப்பட்டது? தாங்கள் இங்கிருந்து செல்லும்போதே வேசர நாட்டு போர்க்கொல்லர் பணி தொடங்கிவிட்டனர். 6 மாதங்களாக இங்கிருக்கின்றனர் என்றார் சுஷமர். இதற்கு ஆக்னேய பீடம் என்று பெயர். இப்போதே சூதர்கள் இந்த அனலிருக்கை குறித்து பாடல்களை புனைந்திருக்கிறார்கள். அர்ஜுனன் விழிகளில் புன்னகையுடன் நோக்க சுஷமரும் புன்னகையுடன், அதில் அரசியன்றி எவர் அமர்ந்தாலும் எரிந்து சாம்பலாகிவிடுவார்கள். ஒருமுறை அதன் மேல் அமர்ந்த புறா ஒன்று உயிருடன் பற்றி எரிந்ததாம் என்றார். பேரரசுக்கு அருகே சற்று சிறியதாக அரசரின் அரியணை இருந்தது. சிம்மங்களின் விழிகள் நிறமற்ற வைரங்களால் ஒளிவிட்டன. கால்களும் பற்களும் உப்புப்பரல் போன்ற தூய வெண்ணிற வைரங்களால் பதிக்கப்பட்டிருந்தன. இளநீல வைரங்கள் பதிக்கப்பட்ட பிரபாவலயத்தின் மேலே அறத்தெய்வத்தின் எருமைக்கொம்பு சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுனன் பார்ப்பதைக் கண்ட சுரேசர், அது தர்மபீடம் எனப்படுகிறது. அதில் அரசரன்றி எவர் அமர்ந்தாலும் அன்றே உயிர் துறப்பார்கள் என்கிறார்கள் சூதர்கள் என்றார். ஆனால் அரசர் பெரும்பாலும் இதில் அமர்வதில்லை. அர்ஜுனன் திரும்பி, ஏன் என்றான். இவ்வரியணை அமைந்த பின்னர் ஒரே ஒரு முறைதான் அமர்ந்தார். வைரங்கள் சூழ அமர்ந்திருப்பது நிலையழிவை உருவாக்குகிறது என்று சொன்னார். அதன் பிறகு அப்பால் அவருக்கென அமைக்கப்பட்ட பிறிதொரு கூடத்திலேயே அவை கூட்டுகிறார். அது இதைவிட மிகச்சிறியது. அனைவரும் நிலத்தில் இடப்பட்ட கம்பளங்களின் மேல் கால் மடித்து அமர வேண்டும். நடுவே அரசரும் புலித்தோல் விரித்த மணையில் கால் மடித்து அமர்வார். அனைவரும் நிகரான உயரத்தில் அமர அவர்களுக்கு முன்னால் அனைவருக்கும் பொதுவாக ஈட்டுச் சுவடிகளும் நறுமணப் பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கும். தொன்மையான கொடியவைகள் அவ்வண்ணம் அமைந்திருந்தனவாம். அரசர் அதையே விரும்புகிறார். பேரரசு எடுக்கும் முடிவுகளும் ஆணைகளும் இங்கு நிகழ்கிறது. தனது எண்ணங்களை அங்கே உரைக்கிறார். அர்ஜுனன், அவற்றுக்குள் முரண்பாடு இருக்க வாய்ப்பில்லை என்றான். அன்றாட நீதியை மட்டுமே அவர் பார்த்துக் கொள்கிறார். அயல் உறவையும் நகர் அமைப்பையும் பேரரசியே நிகழ்த்துகிறார் என்று சுஷமர் மிகக் கூர்ந்து சொல்லெடுத்து உரைத்தார். அர்ஜுனன் சிரித்தபடி நடந்து இடைநாழியின் மறு எல்லையை அடைந்தான். மேலேறிச் செல்லும் படிகளின் கைப்பிடியை வெண்கலத்தால் அமைத்திருந்தனர். 2 ஏவலர் அதை துடைத்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுனனைக் கண்டு அவர்கள் தலைவணங்கினர். 2 படிகளாக ஏறி மேலே சென்றான். அவனைக் கண்டதும் அவன் அணுக்கப் பணியாளனாகிய அனிகேதன் ஓடி வந்து தலை வணங்கி, தாங்கள் வரும் செய்தி முன்னரே வந்துவிட்டது இளவரசே என்றான். அர்ஜுனன் புன்னகைத்தான். அவன் சாளரம் வழியாக பார்த்தபோது அவன் நகர் நுழைந்திருப்பதை அறிவிக்கும் குரங்கு கொடி கோட்டை முகப்பில் ஏறியிருப்பதை காண முடிந்தது. அவன் வரவை அறிவிக்கும் முரசொலி முழங்கு, அதை ஏற்று காவல் மாடங்களில் முரசுகள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. நான் முதலில் அம்முரசொலியை உணரவே இல்லை. உணர்ந்தபோது ஒரு அன்றாட ஒலி போல் அது ஒலித்தது. தாங்கள் இங்கிருப்பதாகவே இத்தனை நாளும் என் உள்ளம் மயங்கிக் கொண்டிருந்தது என்றான் அனிகேதன். அர்ஜுனன் அவன் தோளில் கை வைத்து, நான் நீராடி உடைமாற்ற வேண்டும் என்றான். அனைத்தும் இன்னும் சில கணங்களில் சித்தமாகும் என்றான் அனிகேதன். அர்ஜுனன் தன் அறைக்குச் சென்று மஞ்சத்தில் அமர்ந்தான். அவன் கிளம்பிச் சென்றபோது எப்படி இருந்ததோ அதே போன்று அது வைக்கப்பட்டிருந்தது. தூசியோ அழுக்கோ இன்றி நடுவே காலம் ஒன்று இல்லாதது போல். ஒவ்வொரு முறை அங்கு மீளும்போதும் ஒரு கனவிலிருந்து விழித்துக் கொள்வதாகவே எண்ணுவான். எழுந்து சென்று தன் அறையின் சாளரத்து ஓரமாக இருந்த தீட்டப்பட்ட உலோகத்தால் ஆன ஆடியில் தன்னை பார்த்துக் கொண்டான். நீண்ட தாடியில் ஓரிரு நரை முடிகள் கலந்திருந்தன. தோளில் விழுந்த குழலில் நரை ஏதுமில்லை. தன் விழிகளையே பார்த்துக் கொண்டிருந்தான். அங்கு கண்ட அயலவனை அவன் அறிவான் என்று தோன்றியது. ஆடியிலிருந்து அவனை நோக்கியவனுக்கும் தான் என உணரும் தனக்கும் என்ன வேறுபாடு என்று எண்ணினான். கண்கள் இனிய சிறிய புன்னகையுடன் விலக்கம் கொண்டிருக்கின்றன. எதையும் நம்பாத விழிகள். எங்கும் தன்னை அமைத்துக் கொள்ளாத விழிகள். அர்ஜுனன் கைகளை விரித்து உடலை நீட்டி சோம்பல் முறித்தபடி திரும்பினான்.
மீண்டும் ஆடிப்பாவையை பார்த்து புன்னகைத்தான். கையில் பணமென ஏதுமில்லாது அங்காடிக்குச் செல்பவனின் கண்கள் என எண்ணிக்கொண்டான். சிரித்தபடி மஞ்சத்தில் வந்து அமர்ந்தபோது அனிகேதன் வந்து தலைவணங்கி, நீராட்டரை சித்தமாக உள்ளது அரசே என்றான். அறை நான் விட்டுச் சென்றது போலவே உள்ளது என்றான் அர்ஜுனன். உங்கள் இன்மையும் இங்குள்ள ஒன்றே என்றான் அனிகேதன். அவன் செல்ல தொடர்ந்து வந்து அனிகேதன் அவனில்லாத போது நிகழ்ந்தவற்றை சொல்லத் தொடங்கினான். நறுமண வெந்நீரில் நீராடி நீண்ட தலைமுடியையும் தாடியையும் வெட்டி சீரமைத்து அர்ஜுனன் திரும்பி வந்தான். இளஞ்ச நிறப் பட்டாடையை அந்தரியமாக அணிந்து மேலே பொன்னிறக் கச்சையை கட்டிக்கொண்டான். பொன்னூல் சித்திரப் பணிகள் பரவிய வெண்பட்டுச் சால்வையை தோளிலிட்டான். சிறிய ஆமையோட்டுப் பெட்டியைத் திறந்து அதிலிருந்து மணிக்குண்டலங்களை எடுத்து காதிலணிந்தான். மார்பில் இளநீல வைரங்கள் மின்னிய தாரஹாரத்தையும் கங்கணங்களையும் கழல்களையும் அணிந்தான். பித்தளையால் ஆன பாதக்குரடுகளில் கால் நுழைத்து கிளம்புவோம் என்று திரும்பி காத்து நின்ற அனிகேதனிடம் சொன்னான். அவன் விழிகளில் இருந்த வினாவை பார்த்தபின் யாதவ அரசியைப் பார்க்க என்றான். தங்களுக்காக காத்திருப்பதாக செய்தி வந்தது என்றான் அனிகேதன். சற்று முன்னர்தான் தூதன் வந்தான். அர்ஜுனன் மைந்தன் இங்கிருக்கிறானா என்றான். அனிகேதன் தங்கள் முகம் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காடேகும்போது மைந்தருக்கு 6 மாதம். இப்போது சில சொற்களை சொல்லத் தொடங்கியிருக்கிறார் என்றான். அர்ஜுனன் முகம் மலர, ஆம், என் நெஞ்சில் உள்ள முகம் சிறிய கைக்குழந்தைக்குரியது என்றான். இப்போது வாயில் கரையாத 2 பால் துளிகள் போல் பற்கள் எழுந்துள்ளன. அரண்மனைச் சேடியரில் அவரது கடி வாங்காத எவருமில்லை. ஒரே நாளில் 18 சேடியர் முலை கண்களுக்கு மருந்திட்டாள் மருத்துவச்சி என்றான் அனிகேதன். அர்ஜுனன் வெடித்து நகைத்து, நன்று என்றான். தாங்கள் இளமையில் இயற்றியதை விட சற்று குறைவு என்பதுதான் அரண்மனையில் பேச்சு என்றான் அனிகேதன். அர்ஜுனன் சிரிப்பு தங்கியிருந்த முகத்துடன் இடைநாழியில் நடந்து படியிறங்கிய போது கீழே சுஷமர் நின்றிருப்பதைக் கண்டான். அவரது புருவ அசைவைக் கண்டு தலைவணங்கி, தங்களுக்கு செய்தி என்றார். எவரிடமிருந்து என்றான் அர்ஜுனன். பாஞ்சால அரசியிடமிருந்து. தங்களை சந்திக்க அவர் விழைகிறார் என்றார். அர்ஜுனன் சகதேவனின் அரண்மனையில் அல்லவா இருக்கிறார் என்றான். இல்லை, அங்கிருந்து வந்துவிட்டார்கள். இப்போது பேற்றறையில் மருத்துவச்சியுடன் இருக்கிறார். அங்கு சென்று அவரை சந்திக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார் என்றார். அர்ஜுனன் திரும்பி பார்க்க அணுக்கன் யாதவ அரசியிடம் கூறிவிடுகிறேன் என்றான். சுஷமர் தங்களை உடனிருந்து அழைத்து வரும்படி ஆணை என்றார். அர்ஜுனன் இயல்பாக நடந்தபடி, அதாவது பிறிதெங்கும் செல்லாமல் அழைத்து வரப்பட வேண்டும் என்றான். சுஷமர் ஒன்றும் சொல்லவில்லை. வெளியிலிருந்து வந்த வெளிச்சத்தில் தூண்களின் நிழல்கள் நெடுந்தூரத்திற்கு வரிவரியாக விழுந்து கிடந்த இடைநாழியில் சுடர்ந்து அணைந்தபடி அர்ஜுனன் நடக்க குரடொலியாக தொடர்ந்தபடி சுஷமர் பேசாமல் வந்தார். அர்ஜுனன் நின்று மறுபக்கத்தில் சென்ற இடைநாழியை பார்த்து, இது புதிதாக கட்டப்பட்டதா என்றான். ஆம், இது யாதவ பேரரசியின் அரண்மனையை மைய அரண்மனையுடன் இணைக்கிறது என்றான். அன்னை இவ்வழியாக அவைக்கு வருகிறார்களா என்றான் அர்ஜுனன். சுஷமர் இல்லை, அவர்கள் அவைக்கு வருவதே இல்லை என்றார். அர்ஜுனன் திரும்பி, ஒருபோதுமா என்றான். சுஷமர் அரசியின் அவைக்கு வருவதில்லை என்றார். அர்ஜுனன் தலையசைத்துவிட்டு நடந்தான். பெரிய அரண்மனையிலிருந்து மரப்பட்டை கூரையிடப்பட்ட இடைநாழி ஒன்று கொடியென பிரிந்து பூச்செடிகள் மண்டிய அகன்ற தோட்டத்திற்குள் இறங்கி மறுபக்கம் ஏறி இன்னொரு இடைநாழியின் நடைபாதையை அடைந்து ஆதுரசாலையை சென்று அடைந்தது. ஆதுரசாலை வாயிலிலே காத்து நின்றிருந்த அணுக்கச்சேடி தலைவணங்கி, தங்களுக்காக அரசி காத்திருக்கிறார் என்றாள். அர்ஜுனன் அவளுடன் உள்ளே சென்றான். சுஷமர் தலைவணங்கி அங்கேயே நின்றுவிட்டார். படிகளில் ஏறி ஆதுரசாலையின் அறுகோண வடிவமான பெருங்குடத்தை அடைந்தான். 8 வாயில்கள் திறந்து திரைச்சீலைகள் காற்றில் நெளியும் அசைவு அரக்கு பூசப்பட்ட மரப்பலகை தரையில் அலைப்பாய கிடந்த கூடத்தில் 4 வாயில்கள் திறந்திருந்தன. இவ்வழியே என்று சேடி அதில் ஒரு வழியாக அழைத்துச் சென்றாள்.
கடுக்காய் கருகியது போன்ற மணமும் தீயில் சுண்டும் பச்சிலை தைலத்தின் மணமும் கலந்து வந்து கொண்டிருந்தது. தொலைவில் ஏதோ குழந்தை உரக்கக் கூவி சிரிக்கும் ஒலி கேட்டது. உள்ளே புகுந்த சிட்டுக்குருவி ஒன்று சிறகதர குறுக்காக கடந்து சென்று மறுபக்க சாளரத்தை அடைந்தது. அசைவுகளோ பேச்சொலிகளோ இன்றி முற்றிலும் அமைதியில் ஆழ்ந்து கிடந்தது ஆதுரசாலை. காற்றில் சாளரக் கதவு மெல்ல முனகும் ஒலி கூட அண்மையில் எனக் கேட்டது. அணுக்கச்சேடி இவ்வரை என்று சொல்லி நின்றாள். அர்ஜுனன் சில கணங்கள் கதவருகே நின்று காலடியோசையை எழுப்பிய பின் கதவைத் திறந்து உள்ளே சென்றான். உள்ளே வெண்பட்டு விரிக்கப்பட்ட தாழ்வான மஞ்சத்தில் உருண்ட நீண்ட தலையணைகள் மேல் இளம்பாளை தோல் வெண்மை கொண்ட பீதர்பட்டு மீது உருக்கெடுத்தவளாக திருப்பதி படுத்திருந்தாள். அவன் காலடியோசை கேட்டு நாகம் போல கழுத்தை திருப்பி நோக்கினாள். பார்த்த முதற்கணமே பேரழகு என்ற சொல்லாக ஆனது அவன் உள்ளம். அவள் உடல் சற்றே சதைப்பூச்சு கொண்டு உரைகேறி எடுக்கப்பட்ட காராமணி விதை போல பளபளத்தது. ஒளிகொண்ட தோள்களிலிருந்து சரிந்த நீண்ட கைகள். தோள்வளை சற்றே நெகிழ்ந்து மென்கதுப்பில் வளையம் பதிந்திருந்த தடம் தெரிந்தது. முலைக்கச்சை நெகிழ்ந்து மேல்வெளிம்பு ததும்பிய முலையிடுக்கில் ஒற்றை முத்தாரம் துவண்டு வளைந்து கிடந்தது. தொங்கவிடப்பட்ட மறுகையில் இளநீல வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒற்றைக் கடகம் தழைந்து மணிக்கட்டை ஒட்டிக் கிடந்தது. கரிய தோலில் நீல நரம்புகள் தெரிந்தன. மேலுதட்டில் மென்மயிரின் அடர்த்தி சற்றே மிகுந்திருந்தது. கன்னத்தில் 2 புதிய பருக்கள். சரிந்து மடியிலிருந்த ஏடொன்றை நோக்கியிருந்த விழியிமைகள் விரிய நீள்விழிகளில் சிறுமியருக்குரிய உவகை எழுந்தது. புன்னகையில் மாந்தளிர் நிற இதழ்கள் விரிய உள்ளே சரமல்லிகையென வெண்பல் நுனிகள் தெரிந்தன. கையூன்றி எழுந்தபோதுதான் அவளுடைய வயிறு சற்று மேடிட்டிருப்பதை அர்ஜுனன் கண்டான். சுற்றிக் கட்டியிருந்த புடவை அவ்வசைவில் சற்று நெகிழ சற்றே அகன்று ஆழமிழந்த தொப்புளின் அடியில் மெல்லிய அலைகளாக பேற்று சுருக்கங்கள் தெரிந்தன. இன்று காலை எண்ணிக்கொண்டேன் என்று அவள் சொன்னாள். அர்ஜுனன் ஒன்றும் சொல்லாமல் சில கணங்கள் நின்றபின் அருகே சென்று மூங்கிலால் ஆன குறிப்பிடத்தில் அமர்ந்தான். காலையில் முரசொலி கேட்டபோது அக்கனவு நனவானதை உணர்ந்தேன் என்று அவள் சொன்னபோது மெல்லிய மூச்சிறைப்பும் கலந்திருந்தது. அதன்பின் ஒரு கணமும் என்னால் பொறுத்திருக்க முடியவில்லை. தாங்கள் நீராடி விட்டீர்களா என்று பார்ப்பதற்காக சேடியை அனுப்பினேன். அதன்பின் சுஷமரை அனுப்பினேன். பார்த்தாக வேண்டும் என்று தோன்றியது என்றாள். அர்ஜுனன் கை நீட்டி அவளைத் தொடப்போனபின் கைகளை பின்னிழுத்துக் கொண்டான். ஏன் என்று அவள் கேட்டாள். இளையவனின் நாட்கள் என்றான். அவள் கை நீட்டி அவன் கையைப் பற்றி பிறிதொரு கையால் பொத்தி வைத்தபடி இன்று நான் உள்ளத்தால் முற்றிலும் உங்களுக்குரியவள் என்றாள். அர்ஜுனன் அவள் கன்னங்கள் சற்று குருதி கலந்த கருமை கொண்டிருப்பதைக் கண்டான். கழுத்து மென்மை கொண்டு நிறம் மாறியிருந்தது. என்ன பார்க்கிறீர்கள் என்று அவள் நாணம் கலந்த புன்னகையுடன் கேட்டாள். கருவுற்றிருப்பது பெண்கள் பேரழகு கொள்ளும் பருவம் போலும் என்றான். அவள் சிரித்து ஆண்கள் அணுக முடியாத பருவம். அதனால் அப்படி தோன்றுகிறது என்றாள். அணுக முடியாதென்றில்லை. அவள் புரியாது விழுதூக்கிப் பார்த்து உடனே புரிந்து அவன் கையை அடித்து என்ன பேச்சு இது? சில ஆண்டுகளுக்கு முன் பார்த்து அதே பொறுப்பற்ற சிறுவனின் சொற்கள் என்றாள். மீண்டும் மீண்டும் இங்கு வந்து அப்படி ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்றான். உங்கள் மூத்தவர் நகர் நீங்கிப் போய் பல மாதங்கள் ஆகின்றன. அவருக்கு முன் நீங்களும் சென்றுவிட்டீர்கள். இங்கு ஒவ்வொன்றும் முன்னரே வகுத்த தடத்தில் பிழையின்றி சென்று கொண்டிருக்கின்றன. அதுவே சலிப்பூட்டுவதாக ஆகிவிட்டது என்றாள். நீ விரும்புவது ஒழுங்கை அல்லவா என்றான். நான் ஒருத்தி அல்ல, ஐவர். ஒழுங்கை விரும்பும் அரசியும் நானே. கட்டற்று பெருக விரும்பும் கள்ளி என்றும் என்னை உணர்கிறேன். அர்ஜுனன், இங்கிருந்து இந்நகரம் ஒவ்வொரு கல்லாக மேலெழுவதைப் பார்க்கும் பொறுமை எனக்கில்லை. சென்று சென்று மீளும்போது இது வளர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த உவகைக்காகவே சென்றுவிடலாம் என்று தோன்றுகிறது என்றான். ஆம் என்று அவள் சொன்னாள். எனக்கும் இந்நகரம் மாறாமலிருப்பது போல் உளமயக்கு உள்ளது. ஆனால் என்றாவது ஒருநாள் காலையில் எழுந்து உப்பருகையில் வந்து நின்று நகரத்தைப் பார்க்கையில் ஓரிரவில் போதங்கள் கட்டி எழுப்பிய மாயப்புரிக் கதை நினைவுக்கு வருகிறது.
பூதங்கள் உள்ளன, மனிதர்களின் கனவில் என்றான் அர்ஜுனன். நீங்கள் சென்ற நாடுகளில் இதற்கிணையான ஒரு நகரம் கட்டப்படுகிறதா என்றாள். இணையான நகரமென ஏதுமில்லை. ஒவ்வொரு நகரம் ஒவ்வொரு வகையானது. துவாரகை பெரு நகரமென்றால் மகதத்தின் ராஜகிருகமும் பிறிதொரு முறையில் பெருநகரமே. அவள் விழிகள் சற்று சினத்துடன் சுருங்கின. துவாரகை அளவுக்கு பெரிய நகரம் பிறிதெங்குள்ளது? இந்திரபிரஸ்தம் அதைவிட பெரியதாக எழுகிறது என்றாள். இப்போது இல்லை என்பது உண்மை. இப்பெருநகரம் கட்டப்பட்ட உடனே இதை விஞ்ச வேண்டுமென்ற எண்ணம் பல்லாயிரம் உள்ளங்களில் விதைக்கப்பட்டுவிட்டது. எங்கோ அது முளைத்து எழுந்து கொண்டிருக்கிறது. அவள் கண்கள் மேலும் கூர்மை கொள்ள, இல்லை, இந்நகரைவிட பெரிய நகரம் பாரத வருஷத்தில் இருக்கப் போவதில்லை என்றாள். இருந்தால் என்று அர்ஜுனன் புன்னகையுடன் கேட்டான். அது இந்நகரத்தின் துணை நகரமாக மாறும் என்றாள். அவள் விழிகளின் ஒளியைக் கண்டு அர்ஜுனன் உரக்க நகைத்து, இதனுள் நுழையும் போதே இதைத்தான் எண்ணிக்கொண்டேன். இந்நகரம் உனது ஆணவத்தின் கல்வெளிப்பாடு. இது ஒருபோதும் கட்டி முழுமை பெறப்போவதில்லை. எங்கோ சிற்பிகளின் ஒளிகள் சிலம்பிக் கொண்டுதான் இருக்கும் என்றான். ஏன் என்று அவள் கேட்டாள். ஏனெனில் இது ஒரு மறுமொழி. மறுமொழிகளுக்கு முடிவில்லை. அவள் மெல்ல பீடத்தில் அமர்ந்தபோது முத்தாரம் நிகழ்ந்து முலைக்கோடுகளின் நடுவே சென்று ஒடுங்கியது. கடகங்கள் மணிக்கட்டை நோக்கி சரிந்து ஒலி எழுப்பின. நெடுநேரம் அமர்ந்திருக்க முடியவில்லை என்றாள். படுத்துக்கொள்ள வேண்டியதுதானே என்றான் அர்ஜுனன். படுத்துக் கொண்டால் தலை சுழற்சி கூடுகிறது. கூடுமானவரை அமர்ந்திருக்கவோ நடக்கவோ வேண்டுமென்று மருத்துவச்சிகள் சொன்னார்கள். அர்ஜுனன், இங்கு என்ன செய்யவிருக்கிறாய் என்றான். மருத்துவக் குளியல், எண்ணெய் பூச்சு, சாந்து லேபனம், வெந்நீராட்டு, நரும்புகையாட்டு, அதன் பின்பு மூலிகை உணவு. அர்ஜுனன் புன்னகைக்க, அதன்பின் துயின்றால்தான் நன்கு கனவுகள் வருகின்றன என்று அவளும் புன்னகை செய்தாள். எந்தக் கனவு என்று அர்ஜுனன் கேட்டான். அவள் வாயெடுப்பதற்குள், பிறிதொரு மாநகரம் அல்லவா என்றான். உங்களுக்கு இது கேலி. ஆனால் இது உங்கள் நகரம். அதை மறக்க வேண்டியதில்லை என்றாள். ஆம், எங்கு சென்றாலும் வெண்முகில் நகரத்தைப் பற்றியே ஒரு சூதன் பாடிக்கொண்டிருக்கிறான். இந்திரனின் மைந்தனின் நகரம். அக்கூட்டத்தில் ஒருவராக நின்று அதைக் கேட்கையில் பல சமயம் வாய்விட்டு சிரிக்க வேண்டுமென்று தோன்றுகிறது. ஏன் என்றாள் சினத்துடன். விண்ணில் அமராவதியும் மண்ணில் இந்திரபிரஸ்தமும்தான் இந்திரனுக்கு உகந்தவை என்கிறார்கள். இந்திரனை அப்படி இரு நகரங்களுக்குள் நிறுத்திவிட முடியுமா என்ன? எங்கு வேந்தனின் கோல் எழுகிறதோ அங்கெல்லாம் எழுந்தாக வேண்டிய தெய்வம் அல்லவா அவன்? அவன் எங்குமிருக்கட்டும். ஆனால் இங்கு அவன் இருந்தாக வேண்டும் என்று அவள் சொன்னாள். இன்னும் சில நாட்களில் கட்டுமானம் முடிந்துவிடும். இன்று காலைதான் சிற்பிகள் அனைவரையும் அழைத்து இறுதி ஆணைகளை பிறப்பித்தேன். அரண்மனை பணிகள் முடிந்ததும் நகரத்திற்கு மாபெரும் நகரணி விழா ஒன்றை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்றாள். ஏன் என்று அர்ஜுனன் கேட்டான். இப்போதே இந்நகரம் செயல்பட்டுக் கொண்டுதானே இருக்கிறது? ஆம். அது நாம் செல்வதற்கு பிறிதொரு இடம் இல்லாததனால். ஆனால் இன்னும் இந்நகரத்தின் மிகச்சிறிய பகுதியே மக்களால் பயன்படுத்தப்படுகிறது. பாரத வருஷத்தின் 56 நாடுகளையும் அழைத்து ஒரு நகரணி விழா நடத்துவோம். அவ்விழவை ஒட்டி புலவர்கள் காவியங்கள் எழுதட்டும். சூதர்கள் கலைகளை உருவாக்கட்டும். அச்செய்தி சென்று சேரும்போதுதான் அனைத்து நிலங்களில் இருந்தும் மக்கள் இங்கு வருவார்கள். இங்குள்ள இல்லங்கள் நிறையும். நகருக்கு வடக்கும் தெற்கும் நான் அமைத்துள்ள துணை நகரங்கள் முழுமை பெறும். வணிகப் பாதைகள் அறுபடாது நீர்ப்பெருக்கு போல் பொதிவண்டிகள் வரும் என்றாள். அர்ஜுனன், நகரம் நன்கமைந்திருந்தால் குடிவருபவர்களுக்கு என்ன என்றான். இங்கு யாதவர்கள் மட்டும் குடிவருவதை நான் விரும்பவில்லை. அவர்கள் வருவதை கட்டுப்படுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் போர் புரியக்கூடியவர்கள் அல்ல, வணிகம் செய்யக்கூடியவர்களும் அல்ல. ஒருங்கிணைந்து பணியாற்றும் எதையும் அவர்களால் நிறைவு செய்ய முடியாது. இங்கு க்ஷத்திரியர் வரவேண்டும், வைசியர் வரவேண்டும். அதற்குரியவற்றை நாம் செய்வோம். இங்கு ஒரு ராஜசூயம் நிகழ வேண்டும். அதன் பிறகொரு அஸ்வமேதம்.
வைதிகர் வந்தால் க்ஷத்திரியரும் வைசியரும் வந்து கூடுவார்கள். அனைத்தையும் முடிவு செய்துவிட்டாய் என்றான். அறிஞர்களையும் நிமித்திகர்களையும் அவையமர்த்தி அனைத்து கோணங்களிலும் பேசி முடிவெடுத்தேன். மூத்தவரிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டேன். இளையவர்களுக்கு கருத்துகள் ஏதுமில்லை. அன்னை நான் சொல்வதற்கு முன்னரே நான் எண்ணுவதை எண்ணியிருந்தார். அர்ஜுனன், மூத்தவர் என்ன சொன்னார்? வீண்செலவு என்று. வேறென்ன சொல்லப் போகிறார்? இப்பெருநகரமே வெறும் ஆணவ விளையாட்டு என்று அவருக்கு தோன்றுகிறது. அப்படி பார்த்தால் அரசு என்பது ஆணவத்தின் வெளிப்பாடுதான். அரியணையும் செங்கோலும் வெண்குடையும் ஆணவமேதான். ஆணவமென்பது தனி மனிதர்களுக்குத்தான் இழிவு. அரசு என ஆவது ஆணவமே. பெருங்காவியங்களாவதும் கலைக்கோப்புரங்களாவதும் ஆணவமே. அவை தெய்வங்களுக்கு உகந்தவை. இங்கு இழக்கும் செல்வத்தை விண்ணுலகில் ஈட்டிவிடலாம் என்று சொன்னால் ஒருவேளை ஒப்புக்கொள்வார் என்றான் அர்ஜுனன். ஒப்புக்கொண்டு விட்டார். நான் சொல்லும் எதையும் அவரால் மறுக்க முடியாது. ஆனால் இன்னும் அகம் மலரவில்லை. அர்ஜுனன், ராஜசூயத்திற்கு பாரத வருஷத்தின் 1008 வைதிகர் குலங்களில் இருந்தும் பெரு வைதிகர்கள் வருவார்கள். முனிவர்களும் புலவர்களும் பெரும் சூதர்களும் வருவார்கள். அதை அவரிடம் சொல் என்றான். அதை சொன்னேன். அது ஒன்றே அவருக்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் உங்கள் மூத்தவரும் இதை விரும்புவதாக ஒரு சொல் சொன்னால் அவரது தயக்கம் முற்றிலும் மறையும் என்றாள் திரௌபதி. இதைச் சொல்லவா இத்தனை விரைந்து இங்கு வரச் சொன்னாய் என்றான் அர்ஜுனன். இல்லை, அதற்காக மட்டும் அல்ல என்றாள். நீங்கள் துவராகைக்குச் சென்று உங்கள் தோழரை இந்திரபிரஸ்தத்தின் நகர விழாவுக்கு அழைக்க வேண்டும். முறைப்படி அழைப்போம் என்றான் அர்ஜுனன். பிறரைப் போல அவர் அழைக்கப்படலாகாது. அவர் இங்கு ராஜசூய வேள்வியின் முதன்மை காவலராக வாளேந்தி அமர வேண்டும். அர்ஜுனன் சில கணங்கள் அவளை நோக்கிய பின் நான் சொல்கிறேன் என்றான். யாதவ அரசியையும் அழைத்துச் செல்லுங்கள். அவளும் துவாரகை சென்று நாளாகிறது. அபிமன்யு சென்றதே இல்லை என்றாள் திரௌபதி. அர்ஜுனன் ஆம் என்றான். அவள் புன்னகையில் முகம் மாறி உங்கள் மைந்தன் உங்களை பார்க்க வேண்டும் என்றான் என்றாள். எனது மைந்தனா என்று சொன்னதுமே அச்சொல்லில் இருந்த பிழையை அர்ஜுனன் உணர்ந்து சுருதகீர்த்தியை பார்க்க வேண்டுமென்று இந்நகர் நுழைந்தபோதே நானும் எண்ணினேன் என்றான். அந்த வாயுதர் சொல்லை அறியாதது போல் கடந்து ஏனென்று தெரியவில்லை. கடந்த சில மாதங்களாகவே உங்களைப் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். செவிலியர் மாளிகையில் அவர்கள் சொல்லும் கதைகள் எல்லாம் உங்கள் வில்கரன் கதைகள் அல்லவா என்றாள். சிரித்தபடி முகத்தில் சரிந்த கூந்தலை விலக்கி தானும் இந்திரனின் மைந்தனா என்று ஒருமுறை கேட்டான். இந்திர குலத்தவன் என்று சொன்னேன். வில்பயில வேண்டும் என்றான். உன் தந்தை வருவார். அவர் உனக்கு வில்லும் அம்பும் தொட்டு எடுத்துக் கொடுக்கட்டும் என்று சொன்னேன் என்றாள். பாஞ்சாலி திரும்பி அருகிலிருந்த வெண்கலத் தாளத்தை இருமுறை தட்டினாள். மறுவாயிலில் வந்து நின்று வணங்கிய செவிலியிடம் இளவரசனை வரச்சொல் என்றாள். அர்ஜுனன் மெல்லிய நிலையழு ஒன்றை அடைந்தான். இளவரசனின் முகம் அவனுக்கு சற்றும் நினைவுக்கு வரவில்லை. நினைவை துழாவ துழாவ எங்கெங்கோ பார்த்து ஏதேதோ முகங்கள் நினைவுக்கு வந்தன. அந்த தத்தளிப்பை அவள் அறிந்துவிடக்கூடாது என்று முகத்தசைகளை இழுத்து மலர்த்திக் கொண்டான். ஆனால் அதற்கு பயனேதும் இல்லை. அவள் அவன் உள்ளத்தை மிக அணுக்கமாக தொடரக் கற்றவள் என்று அறிந்திருந்தான். திரும்பி அவளை பார்த்தபோது மிகுந்த உவகையுடன் அவள் கிளர்ந்து சிவந்திருப்பதைக் கண்டான். அது நடிப்பல்ல, உண்மை என்று தோன்றியது. வாயிலில் குழந்தையின் குரல் கேட்டது. எங்கிருந்து வந்திருக்கிறார்? சிறிய பறவைகளுடையது போன்ற சில்லென்னும் சிறுகுரல். கலிங்கத்திலிருந்து என்று செவிலி சொன்னாள். கதவைத் திறந்து சுருதகீர்த்தி இருக்கைகளையும் விரித்தபடி ஓடிவந்து அவனைப் பார்த்ததும் தயங்கி பக்கவாட்டில் காலெடுத்து வைத்து பீடத்தின் விளிம்பை பற்றியபடி நின்றான். அர்ஜுனன் எட்டி அவன் கையைப் பற்றி தன் அருகே இழுக்க உடலை வளைத்து காலை ஊன்றி எதிர்விசை அளித்தான். அர்ஜுனன் அவனை அருகே அழைத்து தன் முழங்கால் மூட்டுகளுக்கு நடுவே நிறுத்திக் கொண்டு இரு சிறுகரங்களையும் பற்றி குனிந்து அவன் முகத்தைப் பார்த்து, நான் தான் உன்